அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காச்சோள விதைகளை நடவு செய்யும்போது எப்படிலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் எங்களோட 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதைகளை நம்ம நடவு செய்யும்போது உடனே நடவு செஞ்சிடக்கூடாதுங்க. எடுத்து பேக்கெட்டை உடைக்கணும். ஓப்பன் பண்ணி உள்ள விதைகள் நல்லா இருக்கா, புழுக்கள் உடைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நடவு செய்யணும். ஏன்னா போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 2 விவசாயிகளுக்கு, ஒருத்தருக்கு அந்த சோளத்தோட அடிப்பகுதியில் உடஞ்சிருந்ததுங்க. ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா புழுக்கள் குடஞ்சிருந்துச்சு. ஸோ இது மாதிரி விதைகளை அவங்க அட்வான்ஸாக பார்த்தனால அவங்க நடவு செய்யலை. நட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முளைச்சிருக்காது. ஸோ அந்த சோள பேக்கெட்டோட அமௌண்ட்டும் வேஸ்ட்டு, நமக்கு நடவு செஞ்ச கூலியும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் அதை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடவு செய்கிறதுக்கு கொடுங்க. அதே மாதிரி 3/4 அடிக்கு ஒரு விதைகளை நடவு செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா கான்ட்ராக்டாக நடவு செய்வாங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 1000 ரூபாய் 1200 ரூபாய் இந்த மாதிரி பேசி நடவு செய்வாங்க. அவங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/2 அடிக்கு ஒரு விதைகளை நடவு செஞ்சிட்றாங்க. ஏன்னா அதிகமான பேக்கெட் நம்ம நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் செய்கிறாங்க. ஸோ அதனால் கரெக்டாக 3/4 அடிக்கு ஒரு விதைகளை நடவு செய்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணுங்க. அதே மாதிரி குழிக்கணக்கில் பேசி கான்ட்ராக்டாக நடவு செய்வாங்க. ஒரு குழிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குழிக்கணக்கு தானே. ஸோ அதனால் 1.25 அடிக்கு 1, 1.25 அடிக்கு 1 இந்த மாதிரி நட்டுருவாங்க. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. பார்த்து அவங்க தப்பாக நட்டாங்கன்னா சொல்லணும். அதே மாதிரி கங்கு பகுதியில் நடுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி கரையோட இப்போ 5 கலப்பை அப்படின்னா 2 சைட்லேயும் நடுவோம். 7 கலப்பை அப்படின்னா ஒரு சைடில் மட்டும்தான் நடுவோம். ரைட் சைடு நட்டோம், கரையோட ரைட் சைடு நட்டோன்னா அடுத்ததுலேயும் கரையோட ரைட் சைடு நடுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அவங்க டீ பிரேக், லஞ்ச் பிரேக் போயிட்டு வரும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த கரைகளை மாற்றி நட்டுருவாங்க. அதே மாதிரி கரைகளை மிஸ் பண்ணிடுவாங்க, நடாமலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். திரும்பி நம்ம போய் நடணும், நட்டு அது சரியான ஈரம் இருக்கணும். அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால நடும்போது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நடவு செஞ்சுருவாங்கங்க. ஸோ அதனால் எல்லோரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக விதைகளை நடவு செய்யுங்க. இதே மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.